அனைவருக்கும் காலம் கடந்து யூடியூப் சேனலின் வணக்கங்கள். நம்ம காலம் கடந்து யூடியூப் சேனலில் லாஸ்ட்டாக 2 வீடியோ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 பற்றி போட்டிருந்தோம். ஜோதிட ரீதியாக ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, எதிர்கட்சி தலைவராக வரப்போகிறவரோட ஜாதகம் ரொம்ப முக்கியம், அது யாருன்னே தெரியாது, அதில் எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு கிளியராக இது வரைக்கும் நடந்ததை வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது, திமுக தலைவர், அதிமுக தலைவர், தவேக தலைவர், இந்த 3 பேருக்கு யாருக்கு ஓட்டு என்ற நாள், நான் மறுபடியும் சொல்றேன், ஓட்டு பதிவான நாள் எனக்கு முக்கியம் இல்லை, ஓட்டு என்ற நாள் தான் முக்கியம். ஓட்டு என்ற நாள் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கும்போது எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாவே இல்லை. ரெண்டாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுக தலைவர் அவர்களுக்கு ராசி அதிபதி உச்சமா இருக்கிறாரு, இருந்தா கூட அவருக்கு அஷ்டமச்சனி, அஷ்டம செவ்வாய், ஸோ அவருக்கு கொஞ்சம் பலம் இழந்து இருக்குது. விஜய் அவர்களுக்கு அன்றைய நாள் ரொம்ப சிறப்பா இருக்குது. ஏன்னு கூட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண, அன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் ஏன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிறைய பேர் எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ நம்ம சில ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இது முழுக்க 2 விஷயத்த பேஸ் பண்ணி இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏன் திமுக தோற்கும், எதனால விஜய் முதலமைச்சர், விஜய் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு ரெண்டு ரீசன். இந்த ரீசனுக்கு நான் லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இதுல சில பேருக்கு மனசு புண்படும்படியா இருந்தா அதுக்கு நம்ம லாஜிக், என்ன லாஜிக் இருக்கோ அந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா நீங்க பாட்டுக்கு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சீட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, திமுக தோற்கும். நான் அந்த வீடியோல, போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் தோற்கலாம் அப்படின்னா, ஒரு அஸ்ட்ராலஜிக்கலான ஹிஸ்டரி ரிப்பீட், வரலாறு திரும்ப நடக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். ஹிஸ்டரி ரிப்பீட்னு சொல்லுவோம். ஸோ இங்க எந்த மாதிரியான ஹிஸ்டரி நடக்குது அப்படின்னா, வரலாறுன்னா முதல்வரா இருந்தவர் தமிழ்நாடு எலெக்ஷன்ல தோத்துருக்கிறாங்களா அப்படின்னா தோத்துருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சது என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் 1996ல முதலமைச்சராக இருந்தவங்க அந்த எலெக்ஷன்ல தோத்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், ஜெயலலிதா 1996ல தோத்தாங்க. அதே மாதிரி 1967ல பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க, அவரும் 1967 தேர்தலில் தோற்று போனார். அதற்கு முன்னாடி, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி 1937ல அன்னைக்கு, அதாவது மெட்ராஸ் மாகாணமா இருந்தது, தமிழ்நாடுங்கிறது மெட்ராஸா இருந்தது. அப்ப நீதி கட்சி தலைவர் ராமகிருஷ்ண ரங்கராவ் அவர் அந்த 1937 தேர்தலில், அவர் அது வரைக்கும் அது முதல்வராக இருந்தவர், அவர் தோத்திருக்கிறார். அப்போ முதல்வராக இருந்தவங்க நிறைய பேருக்கு ஜெயலலிதா அவர்களை மட்டுமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதற்கு முன்னாடி 1937ல நீதி கட்சி தலைவர் முதல்வராக இருந்து தோத்திருக்கிறாரு. முதல்வராக தோத்தது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த நீதி கட்சி ஆட்சி இழந்திருக்குது. 1967 பக்தவச்சலம் முதல்வராக இருந்தவர் தோத்திருக்காரு, காங்கிரஸ் அன்னைக்கு தோத்திருக்குது. அதுக்கப்புறம் 1996ல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சி இழந்திருக்காங்க, ஜெயலலிதா அவர்களும் ஆட்சி இழந்திருக்காங்க. ஸோ இது என்ன, இதுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி 2020ல நடக்குமா, இதுக்கு என்ன லிங்க், என்ன ஒரு ப்ரூஃபா, என்ன இங்க ஒரு சைக்கிள் நடக்குது. இது என்ன சைக்கிள் அப்படின்னா, இந்த வருஷம் பாருங்க, 1937 67 30 வருஷம் கேப், 67க்கு 96க்கும் மறுபடியும் ஒரு 29 வருஷம், 96க்கு 2026க்கும் ஒரு 30 வருஷம். ஸோ 30 வருஷம் அப்படிங்கிறது சனியோட சைக்கிள். சனி ஒரு ரவுண்ட் அடிச்ச வரைக்கும் 30 வருஷம் ஆகும். சரியா அந்த சனி இந்த 4 டைம், இந்த 4 வருஷம் எலெக்ஷன் நடக்கும் போதும் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்குது. சனி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்குது. அப்படி அங்க இருக்கும்போது, அந்த எலெக்ஷன் நடக்கும் போது, அந்த பீரியட்ல யாரு முதலமைச்சராக இருந்தாங்களோ அந்த கட்சி ஆட்சியை விட்டு இறங்கிக்கிறாங்க. அதே சமயம்ல அந்த முதல்வர் வேட்பாளரும் தோல்வியை தழுவிக்கிறார்.
இதுக்கு இடையில எந்த முதல்வர் வேட்பாளர் ஏதாவது தொகுதியில தோல்வி தழுவிருக்காங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. எக்ஸாக்டா எப்படி லாஸ்ட் 3 டைம் எக்ஸாக்டா சனி உத்தரட்டாத நட்சத்திரத்துல போகும்போது தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கும் போது அந்த முதல்வர் வேட்பாளர் தோற்கிறார். இது ரெகுலரா நடக்குது. இன்னும் ஒரு சின்ன விஷயம், இவங்களோட டேட் ஆஃப் பர்த் நம்ம ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்கிறோம். அவங்களோட ராசி ஃபர்ஸ்ட் 2 பேர்த்தோட ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. அதாவது 1937 முதல்வராக இருந்தவர், நீதி கட்சி தலைவர், அவருக்கும் 1967 பக்தவச்சலம் காங்கிரஸ் கட்சி தலைவருக்கும் 2 பேரும் மீன ராசி. அப்ப அந்த மீன ராசிக்கு என்ன நடந்திருக்கும்? 7.5 சனி நடந்திருக்கும். அதனாலதான் இங்க ஸ்பெசிபிக்கா போட்டுக்கும், சனி உத்தரட்டாதியில மீனத்துல இருக்கும்போது மீன ராசிக்கு 7.5 சனி, ஜென்ம 7.5 சனி நடந்திருக்கும். அதே மாதிரி மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு என்ன நடந்திருக்கும்? அஷ்டம சனி நடந்திருக்கும். இப்ப அதேதான் ஸ்டாலின் அவர்களுக்கும் சிம்ம ராசி அஷ்டம சனி நடக்குது. இன்னொரு ஒற்றுமை அப்படின்னா, இவங்க இவர் எந்த தொகுதியில போட்டிட்டார் நமக்கு டேட்டா கிடைக்கல. ஆனா பக்தவச்சலம் அவர்கள் 1962 ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில போட்டியிட்டு தான் முதல்வர் ஆனார். 1967 அதே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைகிறார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் 91 பர்கூர் தொகுதியில போட்டியிடுறாங்க. 96 பர்கூர் தொகுதியில போட்டியிட்டு தான் தோல்வி அடைகிறார். இப்போ நம்ம திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் 2021 கொளத்தூர்ல போட்டியிட்டார், 2026 கொளத்தூர்லயே போட்டிட்டு இருக்கார். ஸோ இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ். இந்த ஹிஸ்டரி திருப்பி நடக்குமா தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் இருக்கும் இந்த பீரியட்ல சனி இங்க வரும்போது இந்த நிகழ்வு நடந்திருக்குது. இதுதான் ஹிஸ்டரி ரிப்பீட். நம்ம நிறைய இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணுவேன். ஹிஸ்டரி ரிப்பீட் மோஸ்ட்லி வேலை செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கோஇன்சிடென்ஸ். இப்ப இவர் சிம்ம ராசியே இங்க இருக்கணுமா? இப்ப எலெக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா பாருங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் இவர் மறுபடியும் கொளத்தூர் தொகுதி ரிப்பீட்டடா அதே தொகுதி வேணா பாருங்க. இவர் ஸ்ரீபெரும்புதூர்ல அதுக்கு முன்னாடி நின்றுக்க மாட்டார். 62 நின்றுப்பாரு, 67 நின்றுப்பாரு, 91 நின்றுப்பாங்க, 96 2 தடவை தான் நின்றுப்பாங்க. இப்ப கொளத்தூர்ல லாஸ்ட் டைம் நின்று இந்த தடவை நிற்கிறார். ஸோ இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கிறங்காட்டிக்கு திமுக தோற்பதற்கான வாய்ப்பு நிறைய 99% இருக்கு. ரெண்டாவது, இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். 1900 அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கோங்க, 1967 திமுக அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியை பிடிக்கும் போது அன்னைக்கு சொல்றோம் திமுக பயங்கரமா வேலை செஞ்சு பண்ணுச்சுன்னு. அன்னைக்கு 67 வந்தவங்க அத்தனை பேத்துக்கு தெரியும். அந்த கட்சியில எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆரோட திரை பலம் ஓகேங்களா, அது அந்த 1967 தேர்தலுக்கு பக்க பலமா இருந்துச்சு திமுக ஜெயிப்பதற்கு. 67 தேர்தல், அந்த 67 தேர்தல் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் சொல்றேன். அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அங்க ஒரு திரை பின்புலம் தேவைப்பட்டுச்சு திமுக ஜெயிப்பதற்கு. தேவைப்பட்டுச்சுன்னு இல்லை, அது உதவியது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தலைவர் அவங்க தோக்கும் போது திமுக அங்க மறுபடியும் ஜெயிக்குது. 1996 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தாங்க 96. அந்த ஒரு பேட்டி எவ்வளவு பிரபலமாச்சு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தெரியும். அங்கேயும் ஒரு திரை பின்புலம் அந்த இடத்துல ஆட்சிமாருக்கு உதவிச்சு. 1937 நீங்க கேட்கலாம், யாரு திரை அன்னைக்கு திரை பின்புலம் யார் இருந்தாங்கன்னா, நீங்க போய் பாஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. கேபி சுந்தராம்பாள் அப்படிங்கிற ஒரு திரை நடிகை. அவங்க கேபி சுந்தராம்பாள்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாடியே நாடகம் பண்ணவங்க. அவங்க அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. அது கூகுள்ல இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் சொல்றேன்னா, எல்லா பீரியட்லயும் அந்த 37, 67, 96 ஒரு உச்ச நடிகர். அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அவரு ஒரு துணையா இருந்திருக்கிறாங்க. 67 எம்ஜிஆர், 1937 கேபி சுந்தராம்பாள், 96 ரஜினிகாந்த். இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான பணியை அந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அணிக்கு சாதகமா செயல்பட்டு இருக்காங்க. இது ஒரு ரீசன். அப்ப 2026 மறுபடியும் ஒரு உச்ச நடிகர். எம்ஜிஆர் எப்படி உச்ச நடிகர், ரஜினிகாந்த் எப்படி உச்ச நடிகர், அதே மாதிரி விஜய்ங்கிற உச்ச நடிகர் லாஸ்ட் 3 தடவை எலெக்ஷன்லயும் அவங்க பின்புலத்துல இருந்தாங்க. இந்த தடவை டைரக்டா விஜய் இறங்கி தேர்தல் நிற்கிறார். ஸோ
உச்ச நடிகர் எந்த சைடு ஆதரவு இருக்குதோ அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே வரலாறு. நான் சொல்றேன் ஏற்கனவே நடந்திருக்குது, மறுபடியும் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏற்கனவே நடந்த விஷயம், திருப்பி நடக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? இது என்னுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. என்னோட எந்த விதமான மற்ற உள்கருத்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதன் படி லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்த மாதிரி டிவிகே 108 116 இடம் ஜெயிக்கும், டிஎம்கே 69 to 75, ஏடிஎம்கே 40 to 49 ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இது என்னோட ப்ரெடிக்ஷன். அது 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. இதெல்லாம் வந்து திமுக ஏன் தோற்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசன். விஜய் ஏன் ஜெயிப்பார், ஒரு டேட்டா அனலிஸ். எப்படின்னா ஒரு சிம்பிள் அனாலிசிஸ். இப்போ என்னன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது 5% நாங்க, 6% நாங்க, 10 நாங்க, 15 வரைக்கும் வரும் நாங்க, 18 தாண்டாத நாங்க, 20 நாங்க, 23 நாங்க. ப்ரீ போல் முதல்ல எக்ஸிட் போலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா விஜய் 1ல இருந்து 2 சீட். எல்லா போல் எல்லா ப்ரெடிக்ஷன்லயும் பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க கொடுத்தது 1 இல்ல 2 சீட் ஜெயிப்பாங்க. இப்போ இந்த 2 நாளா மினிமம் 15ல இருந்து 25 சீட் ஜெயிப்பாங்க. சில பேர் ஆட்சி பிடிப்பாங்கிறாங்க, அது ரெண்டாவது, அது அப்புறம் பார்த்துக்கோ. ஆனா எக்ஸிட் போல்ல வந்திருக்கிறது என்னன்னா 15ல இருந்து 20. கொஞ்சம் விஜய்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் வராங்களே தவிர கம்மி பண்ணவே இல்லை. இப்போ எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி 1-2 சீட்டுன்னு சொன்னாங்க, ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 to 20ங்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 85% வந்திருக்குது. இது எதனால அப்படின்னா அந்த எஸ்ஐஆர்னால அப்படின்னு ஒரு முட்டு கொடுத்துட்றாங்க. சரி, எஸ்ஐஆர்னாலேயே 85% வந்ததா வச்சுக்குவோம். எஸ்ஐஆர்னால தான் 85% வந்துருக்குது. 2021 கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு 25 லட்சம் ஓட்டு தான் எச்சா வந்திருக்குது. அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, அதனால விஜய் ஃபேக்டர் இங்க இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல, விஜய் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு பாக்குறேன். எப்படி அப்படின்னா 1921லையும் 26யும் கம்பேரிசன் ஒரு 9 மணிக்கு பாத்தீங்கன்னா 1921ல ஒரு 86 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு. அது அப்ராக்சிமேட்டா, அதுல நான் ஆன்லைன் டேட்டால இருந்து எடுத்தது. அதே 2020ல 1 கோடி ஓட்டு பதிவு, 14 லட்சம் ஓட்டு 9 மணிக்குள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துல 2021ஓட 14 லட்சம் ஓட்டு எச்சா பதிவாயிருக்கு. அதே மாதிரி 11 மணிக்கு கணக்கு போட்டீங்கன்னா 2021ஓட 49,90,000, ஆல்மோஸ்ட் 50 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்து, அதாவது 11 மணிக்கு போன தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது 50 லட்சம் ஓட்டு 11 மணிக்கே முடிஞ்சிருச்சு, எக்ஸ்ட்ரா வந்து பதிவாயிருக்குது. 3 மணிக்கு பாத்தீங்கன்னா 65 லட்சம் ஓட்டு. 2021ல 3 மணிக்கு எத்தனை லட்சம் ஓட்டு பதிவாச்சோ அதோட 65 லட்சம் ஓட்டு எச்சா பதிவாயிருக்குது. 5 மணிக்கு பாத்தீங்கன்னா 2021ல 4 கோடி ஓட்டு, 2026ல 4 கோடி 71 லட்சம் ஓட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 71 லட்சம் ஓட்டு 5 மணிக்கு முன்னாடியே பதிவாயிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா 5 மணியோட தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம வச்சுக்குவோம். அப்படி பார்த்தா 71 லட்சம் ஓட்டு 2021 தேர்தலோட 26 தேர்தல அதிகமா பஞ்ச் ஆயிருக்குது. 5 மணிக்கு முடிஞ்சதுன்னா வச்சு ஒரு கம்பேரிட்டிவா வச்சுக்கிட்டா கூட, அப்போ போன தேர்தலோட இந்த தேர்தலில் ஓட்டு பர்சன்டேஜ் வேகமா வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் அது ஒரு விஷயத்தை யாருமே அதை வந்து அனலைஸ் பண்றதில்ல, வேகமா வந்து போலிங் ஆயிருக்குது. ஏன் வந்து வேகமா போலிங் ஆச்சு? எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்க, விஜய் மட்டும்தான் காலையில நேரத்துல இருந்துச்சு அவர் ஒரு ரெடிமேட் டைலாக் வச்சிருந்தார். எந்திக்கிறோம், குளிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், ஓட்டர் ஐடி எடுக்கிறோம், முதலாளா போய் ஓட்டு போடுறோம். இது ரெடிமேடா ஒரு டைலாக்கா அவர் பேசிட்டே இருந்தார். வேற யாருமே பேசவே கிடையாது. வேற யாருமே முதலாளா இருந்துச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. அதோட தாக்கத்தினால ஃபர்ஸ்ட் ஆளா வந்து ஓட்டு போட்டு என்ன பண்ணாங்கன்னா 5 மணிக்கு 70 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா 2021ஓட கம்பேர் பண்ணும்போது வந்துச்சு. ரெண்டாவது 2021க்கு 26 ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. 5 மணிக்கு மேல ஆல்மோஸ்ட் 61,73,000 ஓட்டு பதிவாயிருக்குது. கடைசி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல 61 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்குது. இந்த தடவை ஒன்லி 16 லட்சம் ஓட்டு தான் பதிவாயிருக்கு. ஒரு வேளை நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, கள்ள ஓட்டு போடுவாங்க 5 மணிக்கு மேல. அப்படி ஒரு நிகழ்வு அன்று நடந்திருந்தால் இன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 16 லட்சம் ஓட்டு தான் 5 மணிக்கு மேல பதிவாயிருக்குது. அப்ப இங்க கள்ள ஓட்டு அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்காது. அது எப்படி 61 லட்சம் ஓட்டு 1 மணி நேரத்துல விழுந்தது? ஏன்னா அன்னைக்கே நீங்க பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் 7 மணிக்கு போலிங் ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள 2 மணி நேரத்துல 86 லட்சம் விழுந்த ஓட்டு அந்த கடைசி 1 மணி நேரத்துல 61 லட்சம் ஓட்டு வந்திருக்குது. ஸோ அங்கேயே ஏதோ ஒரு லாஜிக் இடிக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ஓட் போலிங் ஸ்டைல், நான் மட்டும் சொல்றேன்,
ஓட் போலிங் ஆன பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபேவரா எடுத்துக்கோங்க. மொத்த ஓட்டு 25 லட்சம் ஓட்டு தான் பதிவாய்க்குங்கிறது ஃபேவரா எடுத்துக்கோங்க. ஆனா போலிங் ஆன ஸ்டைல் வந்து விஜய்க்கு தான் ஃபேவரா இருக்கு. ஏன்னா வேகமா அது வந்து ஓட்டு வந்து ரீச் ஆச்சு. கடைசி 1 மணி நேரத்தில் ஓட்டு பதிவாகலை. இது வந்து விஜய் அவர்களுக்கு ஃபேவரா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தேர்தல் என்னோட கணிப்பு சரியா இருக்குமானால் 3 பேர்ல திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா 3லயும் தாவேகாவோட கை ஓங்கி இருக்கு. அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண சீட்டு 108 to 108ல இருந்து 116 தொகுதி. நடக்குமா நடக்காது, இதெல்லாம் ஒரு அனுமானம், இதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி. இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். நானும் கொஞ்சம் என்னோட அஸ்ட்ராலஜியும் என்னோட மேத்தமேட்டிக்ஸையும் யூஸ் பண்ணி இங்க ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.